ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் பொரி உருண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. சரி வாங்க, அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான் இது. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸோடு இதை நான் செஞ்சுருக்கேன், நல்லா வந்தது. அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொரி உருண்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சிக்கணும். அதுக்கு அடி கனமான ஒரு பாத்திரம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒட்டாது. அதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு வெல்லம், இந்த மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க, அதை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. சில வெல்லத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன திப்பிலாம் இருக்கும். அதுக்காக என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டே நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க, ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறனால நான் டைரெக்டாக சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. இதில் பதம்னு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டு பார்த்திங்கன்னா கரையக்கூடாது, எல்லாம் ஒன்றா திரண்டு வரணும். அதான் கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். உங்களுக்கு அந்த பொரி உருண்டை பிடிக்கும் பொழுது கரெக்டாக ஒட்டாமல் எல்லாம் ஒன்றா உருட்டிட்டு வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் இலகுற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணியில் ஊற்றி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த பாகு பாருங்கள், கரையாமல் எல்லாம் நல்லா ஒன்றா திரண்டு வருது. இதுதான் ஒரு கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த பதத்தில் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அந்த பாகோட கொஞ்சமாக உடச்சக்கல்லை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் பொரி மட்டும் செய்கிறதுனாலும் சேர்த்து செய்யலாம். இதோட நான் எடுத்த கப்பிலேருந்து 3 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். 1 கப்பு வெல்லம், 3 கப் அளவுக்கு பொரி. அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பொரியெல்லாம் நல்லா அந்த வெல்லத்தோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். நான் ஃபஸ்ட் டைம் மறந்துட்டேன், கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாகோட சேர்த்துக்கலாம், நான் மறந்தனால இந்த டைமில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த பொரி வெள்ளைப்பாகோட மிக்ஸ் ஆகிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சூடாக இருக்கும்போது கை வச்சு பிடிக்க முடியாது. கொஞ்ச நேரம் ஆறட்டும், ஒரு நிமிஷம் ஆற விட்டுடுங்க. ரொம்ப ஆறிடுச்சுனாலும் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு அந்த ஹீட் இருக்கும் பொழுது கையில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய் இருந்துன்னா தொட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ்க்கு உருண்டை தேவையோ உருண்டை பிடிச்சிக்கோங்க. கவனமாக செய்யுங்க, கை சூடு தாங்குற அளவுக்கு இருக்கணும். அதே சமயம் ஆறிடுச்சுனாலும் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஷேப்பில் வந்துடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கை சூடு தாங்குற அளவுக்கு அந்த ஹீட் பார்த்ததும் கொஞ்சமாக நெய் தொட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா பொரியையும் உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு எப்போ கேட்குறாங்களோ அப்போது ஒன்று எடுத்து கொடுக்கலாம். நமுத்து போகாமல் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொரியும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம பொரி உருண்டை செய்யலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தால் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.